வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து எக்ஸாம் பட ரிவ்யூ. இது வந்து ஒரு ஹாலிவுட் படம். டைரக்ட் பண்ணது வந்து ஸ்டுவர்ட் ஹஸ்லைன். கேட்டகரி வந்து த்ரில்லர். டியூரேஷன் வந்து 101 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து ஜூன் 2009. காஸ்டிங் பார்த்தோம்னா ஜான் லியலட் ஃபிலிங்கம் வந்து டெஃபாகவும், ஜெம்மா சான் வந்து சைனீஸ் கேர்ளாகவும், ஆதர் பெக்டாக்காகவும், பொலியன்னா மெக்கிண்டிஷ் வந்து ப்ரூண்டியாகவும், லூக் மாவ்லி வந்து ஒயிட்டாகவும், ஜிம்மி மிஸ்ட்ரி வந்து ப்ரௌனாகவும், நத்தாலியா கோக்ஸ் வந்து பிளொண்டாகவும், சுக்கிவி வந்து பிளாக்காகவும், கோலின் செல்வன் வந்து இன்விலிஜேட்டராகவும், கிறிஸ் கரே வந்து காட்டாகவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ பட கதையை பார்த்தோம்னா 8 டேலண்டான கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் கோஆப்ரேஷன் இன்டர்வியூவில் கடைசியில் கட்டத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்டர்வியூ இதில் வந்து 8 டேபிள் சேர் போட்டிருக்கும். அவங்களுக்கு பெரிய கேப்பும் இருக்கும். அந்த ரூம் சுற்றி ஒரு ஜன்னலும் இருக்காது. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் அவுட் ஆகிற கதவு மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்விலிஜேட்டர் வந்து ஸ்பெஷலான ஒரு ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த 3 ரூல்ஸுக்கு முதல் 80 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். ஒரே ஒரு கொஷின், ஒரே ஒரு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்று சொல்லிட்டு தன் 3 ரூல்ஸையும் சொல்லுவார். முதல் ரூல்ஸ் வந்து தன் கூடவோ காட் கூடவோ கதைக்க ட்ரை பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து பேப்பரை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. மூன்றாவது அந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த 3 ரூல்ஸில் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனாலும் காட் வந்து உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லிவிட்டு குழக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்விலிஜேட்டர் வெளியே போயிடுவார். ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் வந்து அவங்களோட பேப்பரை டேர்ன் பண்ணோன்னே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. பார்த்தா அதில் ஒரு கொஸ்டினும் இருக்காது. ஸோ ஒரு லேடி வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனபடியே தான் வந்து இந்த இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிறக்கு டிசர்வ் ஆனவன்னு சொல்லி எழுத வெளிக்கிட்டோன்னே அவங்கள வந்து காட் வந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அப்போ தான் வந்து மெட்ட கேண்டிடேட்ஸுக்கு அந்த இன்டர்வியூ இந்த சீரியஸ்னஸ் விளங்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஒற்றுமையாகி ஒன்றாகி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்த பிறகு அதில் ஒரு ஆள் வந்து லீடர் மாதிரி இருந்து எல்லாருக்கும் ஒரு நிக் நேமை வச்சு கதைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளானாக போடுவாங்க. அதில் முதல் பிளான் தான் வந்து அந்த பேப்பரை வந்து ஒரு ஸ்பெஷல் லைட் மூலம் வந்து அந்த கொஷனை கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைட்ஸாக உடைச்சி டிஃப்ரெண்ட் ஐடியாலாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அந்த லைட் ஐடியா வந்து ஃபுல்லாக ஃபெயில் ஆகிரும். ஸோ படத்தின் மிச்ச கதை வந்து அவங்க வேறு என்னென்ன டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சக்ஸஸ் ஆகுதா இல்லையா, கொஷனை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, மற்றும் மிச்ச கதைகளில் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்களா இல்லையா, யார் யார் வெளியே போகிறாங்க, கடைசியாக வந்து யார் குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ ரெண்டதை வந்து ஓவரால் வந்து நல்ல த்ரில்லிங்காக சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கும்போது நீங்கள் வந்து கதையில் நுனியிலேருந்து பார்க்குற மாதிரி அப்படி த்ரில்லிங்கான படம். அதில் வந்து எண்டிங்கில் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய ட்விஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் ஹாலிவுட் ஃபேன், மூவி ஃபேனுண்டால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் பார்த்தாங்களுக்கு விளங்கும். அதில் வந்து இந்த சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இங்கிலீஷ் படம் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஸோ அதோடு வந்து இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த சேனல் மெட்ட பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு படம் ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.